வெட்ட வெளிகளிலும் வயல் பகுதிகளிலும் காணப்படுகிற சிவலிங்க திருமேனிகளை நிழல் கூரையின் கீழ் வைத்து வழிபாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற வாய்ப்பை இறைவன் திருவருள் தந்திருக்கிறது. ஓதுவா மூர்த்திகளா இருக்கக்கூடிய ஓய்வு பெற்றவர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் என்ற முறையில் அவர்களுக்கு ஒரு சிறு உதவியாக இந்த தொகையை அவருடைய வங்கி கணக்கிலேயே நிறுத்துகிற பணியையும் செய்து வருகிறது. மேலும் நம்முடைய திருமுறைகளை அனைவருடைய இல்லத்திலும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற பெருநோக்கத்தோடு குறைந்த விலையில் திருமுறை புத்தகங்களை அச்சிட்டு அன்பர்களுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு புனித பணியையும் இந்த அறக்கட்டளை மேற்கொண்டு வருகிறது. திருவாதவூரில் திருவாசகத்தை நாளும் ஓதுகின்ற அன்பர்களுக்கு 3 வேளையும் திரு அமுது செய்விக்கின்ற பணியையும் செய்து வருகிறோம். அன்பர்களே, காணொளியை காணுகிற அன்பர்கள் இதில் ஏதேனும் ஒரு பணி உங்களுடைய உள்ளத்தை கவருமானால் இந்த திருத்தொண்டில் நாமும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த அறக்கட்டளை உங்களை இருகரம் கூப்பி வரவேற்கிறது. அன்பர் பெருமக்கள் மாதம் 100 ரூபாய் என்ற முறையில் இந்த திருத்தொண்டில் இணைந்து எங்களோடு இந்த சிவப்பணியில் தொடர உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இப்படிக்கு அரண்பணி அறக்கட்டளை, கோயமுத்தூர். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நாயகம்பா சமேத விஸ்வநாத சுவாமி ஆலயம் எப்படி இருக்கார் பாருங்க, ராஜா மாதிரி சுவாமி. இதெல்லாம் இந்த ஜென்மால பார்க்க முடியாத விஷயமாகும். அப்படியே நான் சொன்ன மாதிரியே பார்த்துக்கோ, 4,16,00,000 ருத்ராஜம் எப்படி சுவாமி மின்றாருன்னு பாருங்க. இது கிட்டத்தட்ட 1 வருஷமாக இதை சொன்ன மாதிரியே காலம்பரலேருந்து கொக்க ஆரம்பித்து காலம்பரை 8 மணிலேருந்து ஆரம்பித்து நைட்டு 6:30 மணி மட்டும் டெய்லி நடந்த சம்பவம். இது சாதாரணமான விஷயம் கிடையாது. இது சாத்தினதுக்கு அப்புறம் தான் இவருடைய அஞ்ஞாபம் நம்மளுடைய தெரிய ஆரம்பித்ததாகும். இதை ஏன்னா வர முடியாதவளைக்காண்டி இதை தரிசனத்துக்காண்டி இந்த வீடியோ எடுத்துருக்கேன். வந்திருந்தவா கூட்டமாக இருந்தாலும் கவனிக்கலைனாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னாக்கா சரியான கூட்டம் வந்திருந்தவாளுக்கு தெரியும். ஆமாம், யாருக்கும் எதுவும் செய்யப்படாது அப்படிங்கிற அஞ்ஞாபம்லாம் மனசில் இல்லை. அதுக்காண்டி மன்னிப்பு இருந்தாலும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னாக்கா இது எவ்வளோ பெரிய விசேஷம், சாதாரணமான விசேஷம் கிடையாது. ஏன்னாக்கா 3 நாள் தூங்கலை. ஆமாம், அதை இப்போவே பேசவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த அளவுக்கு நம்ம போராடி இருக்கேன் அதில். ஆமாம், அதனால் காலம்பரை என்னால் வேலை செய்யுமே அப்படிங்கிற ஞாபகம் இருந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் அதை நான் யார்கிட்டையும் காட்டிக்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணலை. ரொம்ப திருப்தியாக இருந்தது. இதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. அதெல்லாம் இந்த சுவாமியினுடைய அனுகிரகம் எப்படி இருக்கார் பாருங்கள். ருத்ராஜ விஸ்வநாதர் குட்டிலிங்கம், அதுக்கப்புறம் இந்த ஆத்மார்த்தமான குட்டிலிங்கம், அதெல்லாம் சாதாரணமான முயற்சி இல்லை. அதனால் இதை நான் வர முடியாதவாளுக்கும் வந்தவாளுக்கும் இதை ஞாபகமாக காட்டிக்கிறேன். ஆமாம், இதை தரிசனம் பண்ணிக்க வேண்டியது. ஆமாம், மனப்பூர்வமான நன்றி. நமஸ்காரம்.